மதுரை வந்தடைந்த தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி தொண்டர்களை நோக்கி கையசைத்த விஜய். விஜயின் அறிவுரையை கேட்காமல் வாகனத்தை பின்தொடர்ந்த ரசிகர்கள் விமான நிலையத்தில் இருந்த தடுப்புகளை சேதப்படுத்தியதால் பரபரப்பு. ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் செல்வதாக மதுரை புறப்படுவதற்கு முன் தாவேக தலைவர் விஜய் பேட்டி. தன் வேலையை பார்க்க செல்வதால் தொண்டர்கள் பத்திரமாக வீட்டிற்கு செல்லவும் அறிவுரை. நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். மதுரை விமான நிலையத்தில் துள்ளி குதித்து இறங்கிய தாவேக தலைவர் விஜய் 2 கைகளையும் உயர்த்தியதில் உற்சாகமாக போஸ் கொடுத்த காட்சிகள் இணையத்தில் வைரல். விஜயின் பிரச்சார வாகனத்தை சேதப்படுத்திய தொண்டர்கள், முன்பகுதியை சேதப்படுத்திய காட்சிகள் வெளியானது. இளம் தலைமுறையினரை மனித நேயத்திற்கு எதிரான போக்குகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். படைப்பாளிகள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் மும்பையில் நடந்த வேல்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஏ.ஆர். ரகுமான், ராஜமௌலி உள்ளிட்டோரால் உலக சினிமா அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை. வேல்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பாராட்டு. பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஒரு சவாலையும் சந்திக்கும் மிகச்சிறந்த போராளி. பகல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் வேல்ஸ் உச்சி மாநாட்டில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. பகல்காம் தாக்குதல் தொடர்பான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இதுபோன்ற வழக்குகளை தாக்கல் செய்யும் முன் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தல். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் விசாரணையை தீவிரப்படுத்தும் என்ஐஏ. தாக்குதல் அரங்கேறிய பைசரன் பள்ளத்தாக்கில் ஆய்வு. பகல்காம் தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு முன் காஷ்மீரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் 3 இடங்களில் பதுங்கியிருந்து திட்டம் தீட்டியது என்ஐஏ விசாரணையில் அம்பலம். இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதி ஹபீஸ் சையத்திற்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISI அமைப்பு இணைந்து பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதாக தகவல். இந்தியாவிற்கு உட்பட்ட வான்வழி தடங்களில் அதிநவீன ஜாமர்களை பயன்படுத்தும் இந்தியா. இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை.
சென்னையில் உள்ள மே தின நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் மூத்த அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர்கள்தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே தின உரை. ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு அறிவித்துள்ளதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. 2031ஆம் ஆண்டுக்கு பின்தான் கணக்கெடுப்பு நடைபெறும் என்பது தெரியவந்ததாகவும் பேட்டி. அதிமுகவில் தொண்டனாகவே இருக்க விரும்புவதாக ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்றுவதாகவும் உரை. கோவை வனப்பகுதியில் கம்பிவேலி அமைக்க தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தெருக்களில் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்த சைக்கோ நபர் கைது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை வைத்து சுற்றி வளைத்த போலீசார். சென்னை கொடுங்கையூரில் நிகழ்ந்த கோர விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. தனது இருசக்கர வாகனத்தின் கண்ணாடி குத்தி உயிரிழந்த பரிதாபம். திருப்பத்தூர் மாவட்டம் கொத்துராயன்பேட்டை பகுதியில் ஊருக்குள் புகுந்த கரடி 2 பேரை தாக்கிய நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடிபட்டது. இப்படி போதுரா உதகை, திருப்பத்தூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெப்பத்தை தணித்த மழை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழையுடன் பலத்த சூறைக்காற்று. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். ஓரிரு பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக 1010வது நாளை கடந்து தொடரும் போராட்டம். ஏகனாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 13வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 13 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக டிஜிபி அறிக்கை தாக்கல். சென்னையில் ஆன்லைன் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம். 19 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மூவரிடம் யானைக்கவுனி போலீசார் தீவிர விசாரணை. கொல்கத்தாவில் பிரபல நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்த சம்பவம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேரில் ஆய்வு. ஐபிஎல் தொடரிலிருந்து பஞ்சாப் அணி வீரர் கிளென் மேக்ஸ்வெல் விலகல். காயம் காரணமாக மும்பை அணி வீரர் விக்னேஷ் புத்தரும் விலகுவதாக அறிவிப்பு. தனக்கு பிடித்த பாடல் நீ சிங்கம்தான் என அண்மையில் பேட்டியளித்த விராட் கோலி தனது படப்பாடலை குறித்து பேசியதை சுட்டிக்காட்டி நீங்களும் சிங்கம்தான் என எக்ஸ் தளத்தில் சிம்பு பதில் பதிவு.
உலகம் முழுவதும் வெளியானது சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம். தமிழகத்தின் பல்வேறு திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.